உனக்கு என்னையா ரைட்ஸ் இருக்குது? ஜித்து மாதவன் உனக்கு என்னையா ரைட்ஸ் இருக்கு? ஜித்து மகாதேவனா ஜித்து மாதவனா? உன்னை ஜாலியா ஒரு படம் எடுத்தா படம் ஓட்டு விட்டு ஜாலியா சிரிக்க வச்சுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு அளவுடுற? என்ன ரைட்ஸ் இருக்கு என்னை அளவிக்கிறதுக்கு? நெஞ்சு முடிஸ். ஐயோ படம் பேர் என்னடா? சொல்லையா சொன்னேன். ஆவேசம் பார்த்தேன். அந்த அப்போ வந்து படத்தை ஏன்டா இப்ப எடுத்துன்னு வந்து பேசுறேன் நீங்க கேட்கலாம். நான் இப்பதானே பார்த்தேன், நான் இப்பதான் பாக்குறேன்னா நான் எடுத்துட்டு வந்து சொல்லுவேன், நீ கேட்கணும். அதாவது நெஞ்சு முடிஸ், நான் வந்து நிறைய கமர்ஷியல் படமும் பார்ப்பேன். அந்த வரிசையில எனக்கு ஒரு 4 லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் இருக்குது. பழைய சப்ஸ்கிரைபர்ஸ், பழைய நெஞ்சு முடிகளுக்கு தெரியும் என்னுடைய சூரரை போட்டிருக்கு நான் எவ்வளவு பெரிய அடிமை அப்படின்னு. முதல்ல சூரரை போட்டு, 2வது வடசென்னை, 3வது செக்கச்சவந்த வானம், 4வது ஜில் ஜங் ஜக். இந்த 4 படமுமே எப்பயுமே இப்படி வேணா அப்படி நெஞ்சு இப்படி பிச்சு இப்படி நான் டேட்டு குத்தி வச்சுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு 4மே அந்த மாதிரி ஒரு படம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜான்ரா தங்கமா இருக்கும். இது எல்லாமே ஒரு லிஸ்ட். இதுல இருந்து தனியா நிக்கிற ஒரு படம் மெய்யழகன். அதை நான் எந்த லிஸ்ட்லயும் சேர்க்காம தனியா அப்ப மெய்யழகன்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது எப்பயுமே ஒரு தனி லிஸ்ட். கமர்ஷியல் சினிமால இந்த 4 மூவிஸ் வந்து என்னுடைய டாப், லைக் எல்லாமே அப்படிதான் அப்படின்ற மாதிரி. அந்த 4 படத்தையும் என் நெஞ்சில் இங்க வச்சிருக்கேன் அப்படின்னா மெய்யழகனை இங்க வைப்பேன். இப்போ இங்க இருக்கிற லிஸ்ட்டுக்கு வருவோம். சூரரை போட்டு, வடசென்னை, செக்கச்சவந்தவானம், ஜில் ஜங் ஜக். 5வதா ஒரு படம் சேர்ந்திருக்கு. அதுவும் 5வதா சேரல, முதல்லா சேர்ந்திருக்கு. என்னன்னா ஆவேசம். வேர்க்குது பயங்கரமா. வேர்த்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. அப்படி என்னடா ஒண்ணு அந்த படத்துல வந்து இது பண்ண வச்சதுன்னா, ஏன்டா கமர்ஷியல் சினிமாவை இப்படியாடா எடுப்பீங்க? வா, பீக் என்டர்டெயின்மெண்ட், பீக் ஃபன்னு, பீக் எமோஷன்ஸ், பீக் ஆக்ஷன் சீக்வன்ஸ், பீக் 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 எல்லாமே பீக் தான். அதாவது கதை சும்மா ஒன்லைனர்ல சொல்லிடுறேன். என்னன்னா காலேஜ்ல வந்து ஒரு 4 பசங்க அவங்கவுங்க ஊர்ல இருந்து தனியா வந்து பெங்களூர்ல தங்கி ஒரு காலேஜ்ல படிக்கிறானுங்க. அப்பப்போ வந்து சீனியர்ஸ் வந்து இவனுங்களை வம்பிழுக்கிறானுங்க. அதுல குட்டின்னு குட்டியா ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து எல்லாரையும் புள்ளி பண்ணி ராகிங் பண்ணிருக்கான். அதே மாதிரி இந்த 4 பேரை பண்றாங்க. அப்படி பண்ணும் போது இந்த 4 பசங்க அதுப்பெடுத்து போயிட்டு இந்த குட்டிக்கிட்டே வந்து வம்பிழுக்கிறானுங்க. குட்டி அவன் ஈகோ ட்ரிகர் ஆகி அந்த 4 பசங்களை துரத்தி அடிச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினதுனால அந்த 4 பசங்க வந்து ஒரு லோக்கல் சப்போர்ட் வேணும். அப்பதான் நம்ம போய் மாசா குட்டி முன்னாடி மஜாவா நிக்க முடியும். குட்டியா பொட்டு மாதிரி வேற டெவலப் ஆகுது பாருங்க. ஸோ அப்படின்னு ஆரம்பிக்கிறதா தேடி போய் வந்து ரங்கனை போய் பிடிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல ரங்கன் சேட்டாவை வந்து ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. யாரா அவன் கோமாளி அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்குறாங்க. ரங்கன் யாருன்னா ஒரு பைத்தியக்காரன். அவனை பத்தி அவன் ஒரு கதை சொல்றான். இந்த மாதிரி அவர் வந்து அந்த மாதிரி அவர் இத்தனை கொலை பண்ணியிருக்காரு. அவர் வந்து கொலை பண்ணி அவரு செவுத்தைய வந்து ரத்தத்தால ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சு அப்படியே காரை தூக்கினுக்கு உள்ள சொருவி ஒரு ஆள் 100 பேர் அடிச்சு. இந்த ஆள் உண்மையிலே டம்மி தான் போல. இவன்லாம் எதுக்குடா, இவன்லாம் எதுக்கு இவ்வளவு புகழ்ந்து பேசுறானுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துனே இருக்கானுங்க. போக போக வந்து ரங்கன் வந்து இந்த 4 பசங்களை வந்து ரவுடின், அதாவது நிறைய சண்டைக்கு அதுக்கெல்லாம் கூட்டின்னு போறான். அப்பெல்லாம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸுங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு மாலுக்கு கூப்பிட்டு போறான். ரெட்டி வந்து அந்த மால்ல வந்து ரங்கன் வாங்க விடாம குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான். ரெட்டி வந்து யாருன்னா மன்சூர் அலிகான், மாலோட அண்ணன். சி மாலோட அண்ணன், ரங்கனோட அண்ணன். சி வளராத முடியும். உண்மையாவே லூசு தான் போல. இருங்கடா, ரொம்ப வேர்க்கிறதுல குழம்புது. ஃபேன் போட்டு கொண்டா நின்றுட்டு வரேன். நான் இப்படியே வச்சு பேசுகிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஃபேன் போடுறேன் ப்ளீஸ், எனக்கு வேர்க்குது, என்னால் முடியல. பார்த்தீங்களா? மைக்கேல் யாருன்னா, மைக்கேல் யாருன்னா மன்சூர் அலிகான். ரெட்டி யாருன்னா மன்சூர் அலிகான். மன்சூர் அலிகான் இந்த படத்தில் யாருன்னா ரங்கனோட அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க பேசியா குரு. முன்னாடி வந்து ரங்கன் வந்து ரவுடியா இருக்கும் போது போய் ரெட்டி கிட்ட தான் அசிஸ்டண்டா சேருவான். அதுக்கப்புறம் ரெட்டி கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து தனி கேங்கா ஃபார்ம் பண்ணிடுவான். ரெட்டிக்கு வந்து ரங்கா மேல என்ன காண்டுனா, இவன் என்னோட ஐடென்டிட்டியை திருடிட்டான், இவன் வந்து என்னைய வந்து அசிங்கப்படுத்தி உட்கார வச்சிட்டான். அப்போ ஒரு பீக்கான ஒரு ஃபைட் சீக்வன்ஸுங்க. திடீர்னு புத்து நெஞ்சப்பா கார்லயே உட்காந்து சொயிட்டி தூக்கி போட்டு புத்து திடீர்னு புத்து நெஞ்சப்பா கார்லயே உட்காந்து சொயிட்டி புத்து
அதாவது ஸ்டார்டிங்லேருந்து அவனை பைத்தியக்காரனாகவே காட்டுறாங்கங்க. ரங்கனை வந்து அவன் வந்து ஒரு சைக்கோ, வந்து பைத்தியம் அப்படின்ற மாதிரியே காட்டுறாங்க. அந்த 3 பசங்களில் ஒரு பையன் பேர் பிபி. அந்த பிபி தான் மெயின் கேரக்டர். சரியா, இவனுங்க ரங்கன் கிட்ட க்ளோஸ் ஆகணும் பார்த்தா ரங்கன் இவனுங்க கிட்ட க்ளோஸ் ஆகிறான். இங்கே தான் வந்து இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நான் தான் ரங்கன், இட்ஸ் மீ, ரங்கன் இஸ் லிட்ரலி மீ. ஏன்னா இங்கே ஒரு பேரலல் யூனிவர்ஸ் வருது. நான் எப்படிலாம் இருந்திருக்கேன்னா, ஏன் ரங்கன் இவனுங்க கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கான் அப்படின்னு பார்த்தா, பிபியை வந்து அவன் ஹாஸ்டலில் இறக்கி விட போகும்போது ஒருத்தன் வந்து சொல்கிறான், யாரா அவரு அப்படின்னு கேட்குறான் பிபி கிட்ட. பிபி வந்து சொல்கிறான், என் அண்ணன் அப்படின்ட்டு ஏறிடுறான். பிபி யார் அது? அது எங்க அண்ணன் தான். அண்ணனா? பெங்களூர்ல எப்படி உனக்கு? அப்புறம் சொல்றேன். இதெல்லாம் ரங்கனுக்கு வந்து ரொம்ப புதுசா இருக்கு. யார் நீ யாரா என் மேல பாசம் வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு ரங்கனுக்கு. இங்கதான் என்னோட பேரலல் வருது. எனக்கு இங்கே ரங்கன் கிட்ட கனெக்ட் ஆயிடுச்சு. ரங்கா வேணால இப்படி இருக்காதுடா, அடிச்சிருவாருங்க. எனக்கு வந்து யாராவது டக்குன்னு என் மேல உரிமை எடுத்துக்கிட்டு, ஏய் வாடா, ஏன்டா அப்படின்ற மாதிரி பண்ணாங்கன்னாலோ, இல்லைன்னா வந்து என் மேல லைட்டா பாசம் வச்சாங்கன்னா நான் அப்படியே ஃபிளாட் ஆயிடுவேன். என் மேல பாசம்லாம் வைக்கிறீங்க, என்னத்துக்கு என் மேல பாசம்லாம்? எனக்கு இந்த பவுண்டரிஸ் வைக்கிறது இதெல்லாம் வந்து தெரியாது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பழகல. நான் யார் என்கிட்ட லைட்டா பாசமா பேசினாலும் நான் வந்து அவங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கு போல, அவங்களுக்கு என்ன வந்து பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி இது பண்ணி நான் வந்து அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவேன். அவங்களுக்கு எதா இருந்தாலும் இப்போ எனக்கே வேலை இருக்குன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து மணிக்கணப்பாக அவங்க சொல்கிறத பேசிட்டு அப்புறம் அவசரமாக உட்காந்து அந்த வேலையை பண்ணுவேன். அதனால் எனக்கு வந்து டக்குன்னு மூஞ்சல் அடிச்சமாக நோ அப்படின்ற மாதிரி சொல்லவே வராது. ஏன்னா ஒரு பயம், எப்பா எனக்கு வந்து இந்த மாதிரி பீப்புள் கிடைக்கிறதே பெருசு, இதில் நான் எங்கேருந்து நோன்லாம் சொல்லி தள்ளிலாம் வைக்கிறது, அப்போல்லாம் வச்சா போயிடுவாங்க என்னை விட்டு அப்படிங்கிற மாதிரி பயம். க்ளோஸான எனக்கு லவ் கொடுத்து அந்த மாதிரி ஒரு பீப்புளே வந்து இல்லை. அதனால் வந்து பேரண்டல் லவ்வை தவிர மற்ற லவ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியாது. ரிலேஷன்ஷிப்லேயும் அப்படி தான் இருந்துச்சா. ரங்கனை பார்க்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரியா, டேய் இவன் யாரா அவன் செல்ல புள்ள மாதிரி இருக்கான்டா அவன் அப்படின்ற மாதிரியே இருந்துகிட்டு இருந்துச்சு. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக அந்த பையனுக்காக அவன் என்ன மூவ் பண்ணுறான். நம்ம வந்து அந்த காலேஜில் குட்டி அண்ட் கேங் அழிக்கிறதுக்கு இவனை போய் தேடினா இவன் நம்மளை விடவே மாட்டேங்கிறான், நம்மளை ரொம்ப கோளாராக ஆக்கி விட்டுட்டு இருக்கான், இவன் ரொம்ப டேஞ்சர் போலையே அப்படின்ற மாதிரி இவனை விட்டு விலகிறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ என்ன பண்ணுறானுங்க, ஃபோனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் தள்ளி போயிடுறானுங்க. தள்ளி போன உடனே ரங்கனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, எங்கடா இவனுங்க, ஐயோ எங்கடா போனானுங்க, தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் பூந்து பசங்களை அடிச்சு எங்க அவனுங்களை யார் கடத்தி வச்சுக்கிட்டாங்கன்னு நினைச்சிருப்பான். ஒரு நாள் நியூஸ்ல வந்து வேற ஒரு ஊர்ல இருந்து நியூஸ்ல வந்து பிபி பார்ப்பான், ஐயோ நம்மளை தேடி ரங்கன் வந்து காலேஜ்ல போய் பசங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஐயோ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பானுங்க. திடீர்னு சுவிச் ஆன் பண்ணி அட்டன் பண்றான். உடனே ரங்கன் வந்து, ஏய் யாரா என் தம்பி பிபியை கடத்தி வச்சிருக்கிறது? பிபி சொல்லுவான், சேட்டா அது நான் தான் அப்படின்னு. ஏய் போன் எடுக்கிறதுக்கு எங்கடா போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, நான் எல்லாத்தையும் வந்து சொல்றேன், வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ரங்கன் டென்ஷன் ஆகி போனை விசிறி அடிச்சிருவான். அவனுக்கு ஏற்கனவே ட்ராமா இருக்கு, ஓகேவா? அவனுக்கு ஏற்கனவே என்ன ட்ராமானா, அவனை ரொம்ப லவ் பண்ணி பாசம் வச்சவங்க வந்து விலகிட்டாங்க, வேற ரீசன்னால விலகிட்டாங்க. அதனால திருப்பி அந்த ட்ராமா வந்து விலக விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப க்ளோஸா இறுக்கி வச்சிடறான். அது அவங்களுக்கு சஃபகேட் ஆகுதுன்னு அவனுக்கு புரிய மாட்டேங்குது. பட் விலகின உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா போகுது. இந்த மாதிரி தான் நானும் வருது. ஏய் வேண்டாம் ஜித்து, எங்கடா கேமரா வச்சு என் வாழ்க்கை படமா எடுத்து வச்சிருக்கான்டா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸே பெருசா கிடையாது, இருக்கிறது ஒருத்தன் இருந்தான். ப்ரெஷரா வந்து நான் அதுல இருந்தேன், என்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ரொம்ப வல்னரபிளா அவங்க கிட்ட ரொம்ப வந்து அவங்களுக்கு நான் பண்றது எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுதுங்கிறத தெரியாம அவங்க என்கிட்ட அதை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ண வந்தாலும் நான் அதை காது கொடுத்து கேட்டுக்காம ரொம்ப வந்து அப்படியே கழுகு பாம்பு பிடிச்சிருக்கும்ல அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டே கொண்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு ப்ரெஷர் ஆகி அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, விட்டுட்டு விலகாம டக்குன்னு முதுகுல குத்திடுறாங்க. அந்த மாதிரி தான் ரங்கனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவனோட வில்லன் வந்து ரெட்டி இருக்கான்ல, அந்த பிபி அந்த பசங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றானுங்க, ரங்கன் வந்து போய் அந்த பசங்க கிட்ட வந்து பேசுறான், எதுக்கு விட்டு போனீங்க, எதுக்கு இது பண்ணி போனீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு. அந்த பசங்க வந்து கேட்குறாங்க, நாங்க படிக்கிற பசங்க, நாங்க என்ன ரவுடிங்களா, நீ வந்து நான் வந்து உன்னை யூஸ் தான் பண்ணேன், உன்னை நான் ஃப்ரெண்டாலாம் பார்க்கல, அண்ணனாலாம் பார்க்கல, உன்னை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன், காலேஜில் குட்டி அண்ட் கேங் அழிக்கிறதுக்கு தான் உன்ட்ட நான் வந்தேன் அப்படின்னு. ரங்கனுக்கு கண்ணு கலங்கிருது. அலாதரா ஐயோ அலாதரா. படம் ஃபுல்லா ரங்கன் வந்து ஒரு போஸ்ட்ல நிற்பான். யாராவது அவன்கிட்ட போயிட்டு பேசினா டக்குன்னு இப்படி திரும்பி கையை இப்படி கட்டிட்டு நிற்பான். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவ்வளோதான், இவன்ட்ட இனிமே பேச முடியாது, அவன் ரொம்ப ரகடா இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க. அதே மாதிரி பிபி வந்து, நீ எங்களை வந்து அப்படி வச்சிருக்க, நான் வந்து உன்னை அப்படிதான்டா யூஸ் பண்ணேன், எங்களை விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே ரங்கன் டக்குன்னு இப்படி திரும்பி இப்படி கையடி வைப்பான். இதை இப்படியே இருங்க. நடுவில் அங்கங்கே படத்தில் வந்து ரங்கனுக்கு அழுக வரும்போதெல்லாம் டக்குன்னு கண்ணாடி போட்டுருவான்.
நான் அழுகிறது வெளில தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க, நான் வந்து சொல்கிறேன். அப்போது பிபியோட வீடுக்கு வந்து ரங்கன் வந்து இப்படி நிற்கிறானா, பின்னாடி கை கட்டிட்டு நிற்கிறானா. பிபி வந்து சைலண்ட்டாக ஃபோன் பண்ணி ரெட்டிக்கு வர சொல்லிடுறான். ரெட்டியும் பிபியும் முன்னாடி ஒரு டீல் பேசியிருப்பானுங்க. ரங்கன் தனியாக மாட்டினான்னா எனக்கு ஃபோன் பண்ண, நான் வந்து அவனை போட்டுறேன் அப்படின்ற மாதிரி. நான் பிபி பண்ண மாட்டான்னு நினச்சான், பார்த்தா பண்ணிட்டான். வண்டியில் வருவானுங்க. இது ரங்கனுக்கு தெரியாது. பிபி தான் வந்து ரெட்டிக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னான்னு ரங்கனுக்கு தெரியாது. அத்தனை வண்டி வரும்போது இவன் என்ன பண்ணுவான், அப்படியே பசங்களே எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க. அவர் ரங்கனுக்கும் அந்த பசங்களுக்கும் தான் பிரச்சனை. அவன் என்ன பண்ணுவான், அதே பசங்களே ஒளிஞ்சுக்கோங்க, ரெட்டி ஆளுங்க வந்துட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவுலாம் சாத்தி பசங்களை சேஃப் கார்ட் பண்ணுவான். ரங்கா டேய் உன்னை நான் என் அக்கறை வச்சுட்டு சேஃபாக பார்த்து அவனை பேர் அவனை போட்டு அடிக்கிறானுங்க, அவனை போட்டு உடைக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவன் கண்ணாடி உடையுது. ஓகேவா, ரங்கனோட கண்ணாடி உடையுது. நான் முன்னாடி சொன்னேன்ல, அவன் வந்து அழுதான் அவன் கண்ணாடி மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவன் கண்ணாடி உடையுது. ஓகேவா, உடஞ்சி இப்படி உட்காந்துருக்கும் போது ரெட்டி வந்து அந்த 3 பசங்களை பார்த்து சொல்கிறான், நீ கவலைப்படாத, இனிமே இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உடனே தான் ரங்கனுக்கு ஷாக்கு. நான் பார்த்துக்கிறேன். என்ன கேட்டா அப்படின்னு அந்த பசங்களை பார்க்குறான். அந்த பசங்களை பார்க்கும்போது ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. ஒரு கண்ணு வந்து கண் மூடி இருக்கும் கண்ணாடியில், இன்னொரு கண்ணில் அந்த கண்ணாடி வந்து பாதியாக உடஞ்சிருக்கும். ஆனால் இந்த வாட்டி ரங்கன் அழுதுகிட்டு இருப்பான். இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் ரங்கன் அழுகிறத காமிச்சிருப்பாங்க. அந்த கண்ணில் அழுகையோட அந்த 3 பசங்களை பார்க்குறான். பார்த்துட்டு எந்திரிச்சு ரெட்டி ஆளுங்க வர்ற போட்டு பொலகிறான் ரங்கன். லாஸ்ட்ல இவனும் ரெட்டி மட்டும்தான் இருக்கானுங்க. ரங்கன் வர்சஸ் ரெட்டி. ரெட்டி கழுத்துல கத்தி வச்சிடறான் ரங்கன். வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த பசங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறானுங்க. வந்து எப்படியும் ரெட்டியை போட மாட்டான், ஏன்னா ரெட்டி வந்து குரு இல்லை, அதனால ரங்கன் வந்து ரெட்டியை கொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி வாய மூடல. ನನ್ನ ಐಡೆಂಟಿಟಿ ಕಡೆ ವಾಪಸ್ ಕಡೆ ಹೀರೋ ಕೊಡ್ತೀನಿ. இந்த பசங்களை தேடி வெட்ட வருவான். என்ன ஏமாத்திட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஓடி வருவான். இந்த கேப்ல ரங்கனோட ஆளுங்க வந்துருவானுங்க. ரங்கனோட ஆளுங்க அந்த பசங்களோட வீட்டை சுத்தி போட்டோன்னே அந்த பசங்க வீட்டுக்குள்ள போய் எங்கேயோ ஒளிஞ்சுப்பானுங்க. ரங்கன் வந்து தேடிக்கிட்டு இருப்பான். ஒரு இடத்துல வந்து உக்காருவான். இப்படி உக்காந்த உடனே அப்போ ஒரு டைலாக் சொல்லி அழுவாங்க. எல்லாரும் வெளியில வந்து கதவை தட்டிட்டு இருப்பாங்க. ரங்கன் சேட்டா என்ன விடுங்க, நான் அந்த பசங்களை கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் தட்டுவாங்க. அப்போ அவன் உக்காந்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவான். ரங்கன் கூட இருக்கிறவன் எவனுமே வந்து ரங்கனுக்கு உண்மையா இல்லை, எல்லாரும் வந்து குடிக்கும் காசுக்கும் தான் கூட இருக்கானுங்க. ரங்கனை பிடிச்சி யாராவது ஒருத்தன் இருக்கானா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே ஊத்துது. எனக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் இந்த கேள்வியை நான் கேட்டேன். அதாவது நான் எப்படி இருந்திருக்கேன் அப்படின்னா, என் மேலே ஏதாவது தப்பு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம தப்பு பண்ணால் அப்போ நம்மளை விட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம தப்பே பண்ணல, அப்போ தப்பே பண்ணலன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறது? அவங்க மேலே தப்பு போட்டுருவேன். மேனிப்புலேஷன் எப்படி நான் அப்படிதான் மேனிப்புலேட் பண்ணி விட்றேன். ஏதாவது வந்து கேட்டால் மேனிப்புலேட் மாமனை தான் தப்பு. நான் எப்படி ஆகிட்டேன்னா, நான் காட்டுறேன்டா, நான் யூடியூபர் ஆகுறேன்டா, நான் வெறி ஆகுறேன்டா, என்ன பார்த்து நிறைய பேர் நான் ஆகுறேன்டா, இங்கே லாஸ் ஆனதெல்லாம் நான் இங்கே பிடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிக்க ட்ரை பண்ணி என்னடா பேசுறேன் என்ன தேவை பேச அனத்திக்கிட்டு இருக்கு. நான் யாரு முன்னாடியுமே பெருசாக அழுதுற மாட்டேன். டக்குன்னு நான் அழுதுறவே மாட்டேன். நம்ம அழுதா நம்ம வந்து வீக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம அழுதுறக்கூடாது, நம்ம அழுகு என்னதான் இருந்தாலும் அழுதுறவே கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் அப்படிதான் வளர்க்கவும் பட்டேன். தப்பே பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அப்படியே வளர்ந்துட்டதுனால யாராவது என் மேல ஒரு தப்பு சொல்லிட்டானாலும் போச்சு, ஐயோ தப்பு பண்ணிட்டேனா என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நான் ஆயிடுவேன். இப்போ நான் கார் மெக்கானிக்கை கூப்பிடுறேன். கார் மெக்கானிக்கை கூப்பிட்டு அவன்கிட்ட பேச தெரியாமல் கொஞ்சம் விலை ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிடுதா, பரவாயில்ல, ஒரு 1000 ரூபா நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம். பட் இப்போ நீ பண்ண தப்புல நாளைக்கு நீ கற்றுக்கணும் அப்படின்னா நீ இந்த தப்பை பண்ணணும். தப்பே பண்ணக்கூடாது, தப்பு நீ பண்ணாலே அவ்வளோதான் அப்படின்ற, தப்பு பண்ணாலே ஊர் உன்னை இப்படி பேசிடும் அப்படிங்கிற மாதிரியே இருந்துட்டதுனால எனக்கு வந்து பயம். யார்கிட்ட போனாலும் பயம். தப்பு பண்ணிடுவோம், நோ டிசப்பாயின்ட் பண்ணிடுவோம், கூடாதுன்ற மாதிரியே இருந்துகிட்டு இருந்ததுனாலேயே ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே வளர்ந்துட்டேன். அதனால என்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்லையோ அவனால் வந்து நீ பண்ணுறது தப்பு அப்படின்ட்டா எனக்கு வந்து
ஐயோ சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சரி ஓகே இனிமேல் பண்ண மாட்டேன், சாரி இது எடுத்துக்காத, உனக்கு ஏதாவது இது பண்ண, அப்படி வர்றதே இல்லை. தப்பா என்ன சொல்கிற, தப்பா நீ பண்ண தப்புன்னு தெரியுமா, அதை நான் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி அப்படி போயிடுறேன். யாரும் இல்லாத டைமில் நிறைய அழுதுருக்கேன். யாரும் இல்லாத டைமில் ரூமுக்குள்ளே இப்போ நான் யாரு கூட சண்டை போடுறேன் அப்படின்னா, தப்பு வந்து வருது அப்படின்னா, சண்டை வரும் அப்படின்னா, அந்த காண்டில் வந்து நான் அழுதுன்னு இருக்கேன் அப்படின்னா, யாராவது நான் அழுவுறதை பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு சண்டை வரும். என்னத்தை நீ அழுவுற அப்படின்னு, ஏய் என்னடா நீ தப்பு பண்ண விட மாட்டேன், தவுண்ட அழுதெல்லாம் அழுக விட மாட்டேன். இப்போதான் வந்து எனக்கு வந்து புரிஞ்சுது, அந்த ஆவேசம் படத்தில் ஃபஹத் ஃபாசில் அந்த ரங்கன் சேட்டா வச்சிருக்கிற கண்ணாடி வந்து ஒரு ஷீல்டு, நான் அழுகிறத யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த திரும்பி நிற்கிறது இருக்குல்ல, யாராவது இங்கே பேசின்னு இருக்கும் போது கஷ்டமாயிருச்சுன்னா இப்படி திரும்பி நின்றுவான். திரும்பி நின்றுட்டு பின்னாடி இருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இவன் எவ்வளோ ரக்கடாக இருக்கான் பாரு, எவ்வளோ அடமண்ட்டாக இருக்கான் பாருன்னு. முன்னாடி திரும்பி பார்த்தா அங்கே அழுதுன்னு இருப்பான், தேங்கி அழுதுன்னு. எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ சொல்லும் போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அப்படியே எனக்கு அப்படியே இதை பாருங்க தெரியுதா, இருங்க தெரியுதா, கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து எனக்கு அவன் அழுகுறத பார்த்தோன்னே நானும் இங்கே தேங்கி அழுகுறேன். இப்போ கூட கண்ணெலாம் கலங்குது எனக்கு ஒரு மாதிரி. அவன் தேங்கி அழுவான். ரங்கன் அப்படியே ஒரு மாதிரி வந்து, என்னை இப்படி பார்த்துட்டீங்கல்ல, என்னை இப்படி இதுக்காக தான் என் கூட இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சைலண்ட்டாக அழுவான். அழுது என்னடா அவார்டா கொடுக்குறாங்க. இன்னொன்று சொல்லணுங்க, இது நான் ஒன்று கவனித்தேன். அதாவது ரங்கன் வந்து லாஸ்ட்டில் பிபியோட வீட்டுக்கு போகிறான்ல, வீட்டுக்குள்ளே போயிட்டு நோட் பண்ணுங்க, கண்ணாடி இருக்காது. ரங்கன் வந்து அங்கே அழுக ஆரம்பிச்சிடுறான். ரங்கன் வந்து அங்கே அழுகுறான், கண்ணாடி இல்லாமல் அழுகிறான், சண்டை போடுறான். அந்த பிபி கிட்ட போயிட்டு அவனுக்கு போய் வெட்ட போகிற மாதிரி போயிட்டு அருவாள் அப்படி கீழே போட்டு நல்லா வர்றா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு வெளில வந்துடுவான். அவ்வளோ நேரம் வீட்டை சுற்றி ரவுடிங்களாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க, கத்திக்கிட்டே கிடப்பானுங்க உள்ளுட்டு. ரங்கன் இதை பண்ணிட்டு வெளில வரும்போது அந்த ரவுடிங்களும் ரங்கன் கூடயே சேர்ந்து அப்படியே சைலண்டாக இருப்பானுங்க. ரங்கன் அப்படியே சைலண்டாக நடப்பான். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அந்த டேரக்டர் இதனால தான் வச்சாரான்னு எனக்கு தெரில. அந்த மெட்டஃபாரிக்கலாக வந்து அந்த வீடுங்கிறது ரங்கனோட மனசு. அந்த மனசுக்குள்ளே இருக்கிற பிபி இவனுங்கெல்லாம் வந்து அந்த வல்னரபிலிட்டியை டீஸ் பண்ணுற மாதிரியான ட்ராமாஸ். அந்த மனசுக்கு வெளில சுற்றி வந்து ஆளுங்க சவுண்டு கொட்டுக்கிட்டே இருந்தாங்களா, அதெல்லாம் வந்து நாய்ஸ், எக்ஸ்டர்னல் நாய்ஸ். அந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்து நம்மளோட வல்னரபிலிட்டியை பார்க்க கூடாது. ஒன்ஸ் அந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸ் அமைதியானதுக்கு அப்புறம் ரங்கன் வந்து அவனோட வல்னரபிலிட்டியை சொல்றான். என்னை யாருமே வந்து என்னை வந்து அஸ் அ பர்சனா என்னை யாருமே பிடிக்கல, எல்லாருக்கும் என்னை வந்து காசுக்காகவும் சரக்காகவும் தான் என் கூட இருக்காங்க, யாருக்கும் என்னை வந்து அஸ் அ பர்சனா பிடிக்கல, யாருக்கும் ரங்கன் சேட்டா மேல உண்மையான அன்பு இல்லை, கூட இருக்கிறவங்கலாம் காசுக்காகவும் சரக்காகவும் தான் இருக்கானுங்கன்னு சொல்லி அழுவான். வல்னரபிலிட்டி சவுண்டோட அதிகம் வந்ததுக்கப்புறம் சுற்றி இருக்கிற நாய்ஸோட சத்தம்லாம் கம்மியாயிருச்சு. அவ்வளோ நேரம் அந்த ட்ராமாவை அந்த ட்ராமாவை வந்து ரிவெஞ்சாக பார்த்துக்கிட்டு போய் வெட்ட போனவன், யாரு பிபி தான் அந்த ட்ராமா மாதிரி வெட்ட போனவன், டக்குன்னு போயிட்டு அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டு போய் தொலை அப்படின்ற மாதிரி போயிடுறான். போன உடனே அமைதியாயிருது எல்லாமே. அது என்னன்னா, அவன் அந்த ட்ராமாவோட வந்து ஹர்ட் எடுத்துக்கிட்டு அதில் ரியாக்ட் பண்ணாமல் அந்த ட்ராமாவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஹீல் ஆக ஆரம்பிக்கிறான். அதனால் சுற்றி இருக்கிற நாய்ஸ்லாம் அமைதியாகிட்டு வெளில வரும்போது அப்படியே அமைதியாக வரான். கூட இருக்கிற மற்ற வேரியபிள்ஸ் எல்லாமும் அக்செப்ட் பண்ணிட்டு அமைதியாக போகுது. இதை பார்த்துட்டு நான் உட்காந்து அழுகிறேன். பார்த்துட்டு கோட்டட் மூவி. இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் யாராவது எடுங்க ப்ளீஸ், தமிழில் யாராவது எடுங்க. அதாவது தன்னுடைய ஃபீலிங்ஸ், ட்ராமா இதெல்லாம் வந்து கமர்ஷியல் மெட்டஃபாரிக்கலாக எலிமெண்ட்ஸாக வச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்காக ஜாலியாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு படம் வந்து எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக இருக்குது. எனக்கு வந்து திருப்பி நான் போய் ஆவேசம் பார்த்து அழுக போகிறேன். நீ அப்படியே பாரு, நான் அழுக போகிறேன். பாய். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். இடையில வந்து இந்த ஒரு இது ஃபேமஸ் ஆச்சு இல்லை, அப்படின்னு ஒரு ஆடியோ ஃபேமஸ் ஆச்சுல்ல ஆவேசம் படத்தில் தான். ஏன்னா இடையில வந்து அவன் வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பான், பைத்தியக்காரனாட்டம் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பான். அதுவும் எனக்கு ஏன்னு புரிஞ்சுது. ஏன்னா இந்த நான் சேனல் யூடியூபு இன்ஸ்டாகிராமுன்ற ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணதே எனக்கு பிடிச்சி சூஸ் பண்ணனா, இல்லை எனக்கு எங்கேயுமே கிடைக்காத தௌஃபிக்கை வந்து இப்போ என்னால் உங்களுக்கு எந்த பயனுமே இல்லை. நான் ஆஸ் அ பர்சனாக எப்படி காமிச்சிக்கிறேன்னா அதுக்காக தான் பார்க்குறீங்கல்ல. எனக்கு அதுதான் பீப்புள் கிட்ட இருந்து என்னடா முடிப்போ. எனக்கு வந்து நான் எப்படி பீப்புள் கிட்ட என்ன காமிச்சிக்கிறோன்னா அவங்க அப்படியே என்னை வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் ஆரம்பித்தேன். ரங்கனும் அதே தான் பண்ணியிருக்கான், இன்ஸ்டாவில் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தான். ஐயோ ரங்கா